ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது ஒரு தீபாவளி vlog தான். தீபாவளி மொதல் நாள் எடுத்தது. தீபாவளிக்கு என்னென்ன ஸ்வீட்ஸு என்ன பண்ணணும் அதுதான் அந்த vlogல வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்வீட்ஸ் பார்த்துடலாம். இது வந்து ஜெய் கம்பெனியில் கொடுத்த ஸ்வீட் பாக்ஸு 1 kg இருக்கும். ஸ்வீட்ஸ்லாம் கொடுத்தாங்க. வாங்க என்னென்ன கொடுத்தாங்கன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். உள்ள மைசூர் பாக்கு, அப்புறம் பாதுஷா லட்டு, அப்புறம் பால்கோவாலாம் இருந்துச்சு. அடுத்து வந்து ஒரு ஸ்டீல் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஸ்பான்சர் பண்ண ஒரு கம்பெனி கொடுத்தாங்கன்னு சொன்னார். இதில் வந்து பாக்ஸ் நல்ல குவாலிட்டியாகவே இருந்துச்சு. நல்ல ஹெவி பாக்ஸு. ஒரு சப்பாத்தி ஒரு 10 சப்பாத்தி வைக்கிற அளவுக்கு ஒரு பாக்ஸு சைஸ் இருந்தது. அதில் சம் நட்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க. நட்ஸ் எல்லாமே குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. எல்லாத்துலேயும் ஒரு 50 கிராம் அல்லது 100 கிராம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சரியாக குவான்டிட்டி எவ்வளோன்னு எனக்கு தெரியல. நட்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க. என்ன நட்ஸ்ன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதில் வந்து ஒரு 2 சாக்லேட் இருந்தது. அப்புறம் கிவி, கிரேப்ஸு, பாதாம், பிஸ்தா, அப்புறம் கேஷூ நட்ஸ் இருந்தது. அந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறது ஃப்ரூட் நேம் என்னன்னு தெரில. கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் இருந்தது. பாப்பாவுக்கு வந்து ரெகுலராக ஸ்கூலுக்கு கொடுத்துட யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் எங்களுக்கு வந்த கிஃப்ட்டு. அப்புறம் ஒரு பட்டாசு கிஃப்ட் பாக்ஸ் வந்துச்சு. அதை வந்து சார் மேடம் ஓப்பன் பண்ணி ஆல்ரெடி வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் இதில் வந்து அந்த பட்டாசு பாக்ஸை வந்து காமிக்க முடியல. இதுதான் வந்து ஆல்ரெடி ஸ்வீட்டில் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அன்றைக்கி நைட்டே பட்டாசில் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கு வந்து ரொம்ப பெரிய வெடியெலாம் கொடுக்கல. சும்மா கம்மி மத்தாப்பு, இந்த சாட்டை இது மாதிரி தான். எனக்கு இந்த பட்டாசு வெடிக்கிறதுல வந்து அதிகமான ஆர்வம்லாம் கிடையாது. ரொம்ப சவுண்ட் வந்தாலும் எனக்கு பிடிக்காது. பாப்பா நல்லா சேஃபாக அந்த அட்டையெல்லாம் வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க. கம்பி மத்தாப்புலாம் அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. பாருங்கள் பொறுப்பாக என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு. அன்றைக்கி நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு தீபாவளி அன்னைக்கு எடுத்த vlog தான் இது. ஜெய் தான் பட்டாசுலாம் வெடிச்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அதிக வெடியெல்லாம் வைக்கல. அந்த ஒரு பாக்ஸே எங்களுக்கு வந்து போதுமான அளவு இருந்துச்சு. பட்டாசுலாம் ஜாலியாக வெடித்து முடிச்சுட்டு நானும் அடுத்து குக் பண்ண போயாச்சு. மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நான்வெஜ் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். தீபாவளி அன்னைக்கே நான்வெஜ் வந்து மட்டன், சிக்கன், நாட்டுக்கோழி தான் எடுத்திருந்தோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து இட்லியும் நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி ஃப்ரை, மாமியார்லாம் வந்திருந்தாங்க. பஜ்ஜி சுட்டிருந்தாங்க. அதுதான் இன்றைக்கி மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு. ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இதே பிரேக்ஃபாஸ்ட்டு தான் லஞ்சுக்கும். லஞ்சு வந்து நாங்கள் வேறு எதுவும் செய்யலை. லஞ்சு வந்து சாப்பாடு செஞ்சுருந்தோம். இதே நாட்டுக்கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வந்து சுக்கா மாதிரி பண்ணியிருந்தோம். அடுத்தது நாட்டுக்கோழி சுக்கா வச்சு லஞ்சு முடிச்சாச்சு. எங்களுக்கு வந்து தீபாவளி அன்னைக்கு நான் வந்து அதிகமாக மேக்கப்லாம் போட்டு ஃபோட்டோலாம் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் எதுவுமே நடக்கலை. எப்பவும் போல் வருஷம் பூரா எப்படி போகுமோ அதே மாதிரி தான் தீபாவளி அன்றைக்கும் போச்சு. இன்றைக்கி லஞ்ச் வந்து நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. மற்ற நாள் கூட ரெஸ்ட்டு இருக்கும். ஆனால் தீபாவளி அன்றைக்கெலாம் சுத்தமாக நமக்கு ரெஸ்ட்டே இருக்காது. கிச்சன்லேயே நமக்கு டைம் ஓடிடும். அன்றைக்கி நைட்டும் பாப்பா ஜாலியாக பட்டாசுலாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாப்பாவுக்கு புது ட்ரெஸ்லாம் போட்டுவிட்டு வீடியோஸ் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் மேடம் புது ட்ரெஸ் போட்டோன்னே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னால் சரியாக அந்த வீடியோலாம் கேப்சர் பண்ண முடியல. இன்னொரு நாள் பாப்பாவோட தீபாவளி ட்ரெஸ்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அன்றைக்கி நைட்டு வந்து இருக்கிற எல்லா பட்டாசும் பேலன்ஸ் எல்லாத்தையும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணாங்க. பாப்பாவும் ஜெயும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. எனக்கு அவங்கள சேஃபாக இருக்க பார்த்துக்கிறது தான் பெரிய வேலையாக இருந்துச்சு. பட்டாசுலாம் பக்கத்துலேயே வச்சு வெடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி இப்படி தான் போச்சு. உங்களுக்கெலாம் தீபாவளி அன்றைக்கி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள். இது வந்து ரொம்ப லேட் வீடியோ தான். ரொம்ப லேட்டாக தான் போஸ்ட் பண்ணுறேன். வேறு வழி இல்லை, என்னால் போஸ்ட் பண்ண முடியல. கொஞ்சம் ஹெவி ஒர்க்கு, கொஞ்சம் லைட்டாக பிஸி ஆகிட்டேன். அதனால் என்னால் வீடியோஸ் வந்து இப்போல்லாம் சரியாக எடிட் பண்ண முடியல. எனக்கும் டெய்லியும் வீடியோஸ் போடணும், அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது வீடியோஸ் போடணும் ஆசை தான். ஆனால் என்னால் பண்ண முடியல. அதுக்கு உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேன். பட்டாசுலாம் வெடித்து முடிச்சாச்சு. இளையவளின் இடையொரு நூலகம் படித்திடவா பறிவிடும் இரவுகளாயிரம் இடைவெளி எதற்கு சொல் நமக்கு முன்னாரம் ஒரு முறை விடுமுறை எடு. இது வந்து தீபாவளிக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ, சண்டே எடுத்த வீடியோ. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம். அப்போ பாப்பா வந்து அவங்க 3 அண்ணனுக்கும் சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. இவங்க 3 பேரும் அக்கா பசங்க தான்.
சாப்பாடு ஊட்டிகிட்டு இருந்தாங்க. பாப்பா தான் எங்கள் வீட்டிலே கடைக்குட்டி, அதனால் ரொம்ப பாசமாக இருப்பானுங்க. பாப்பாவும் அண்ணனா விட்டு கொடுக்க மாட்டா, ரொம்ப பாசமாக இருப்பாள். சமத்தா ஊட்டிகிட்டு இருந்தா. அப்பளம்னா பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், யாருக்குமே கொடுக்காது. நான் எடுத்ததுக்கே அம்மா எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. ஆனால் அவங்க அண்ணனு கேட்டோன்னு ஊட்டி விட்றா பாருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.